பிரார்த்திக்கணும். எந்த வைதிக காரியம் நடந்தாலும் அதிலே ஸ்ரீபாத தீர்த்தம் உண்டு. அதனால் ஏகாதசி அன்றைய தினம் ஸ்ராத்தம் வருகிறது. ஸ்ராத்த திதி ஏகாதசி அன்றைய தினம் வந்தால் அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ண மாட்டா, அடுத்த நாள் தான் பண்ணுவா. ஏன்னா ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து கொள்வதுங்கிறது ஏகாதசி அன்றைய தினம் அது தடை. அப்படிங்கிறதுனாலே அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமை உணர்ந்து அந்த ஸ்ராத்த திதியே அடுத்த நாள் தான் பண்ணுவா. கூடவே இன்னொரு காரணமும் இருக்கு, ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால அப்படின்னு வைத்துக் கொண்டார்கள். சில பல காரணங்கள் உண்டு. அப்ப அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அத்தனை மகத்துவம் மகிமை. பாதங்களை கழுவி அந்த பாத தீர்த்தத்தை பருகிடுகை ஜன்ம ஜன்மங்களாக சேர்த்து வைத்திருக்கிற பாதகங்களுக்கெல்லாம் அது தடையாகும். அந்த பாதகங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்கும்னு நம்முடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் அதை சேர்த்து கொள்ளும் போது பெருமாளுடைய சந்நிதியை மூடிடுவா. இப்போ வீட்டில் பூஜை அறை இருக்கு, வாசல்ல அந்த சுவாமி இருக்கார், கூடத்தில் இருக்கார், அவர்கிட்ட ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துக்கு போகிறோம். அவர் பாதங்களை கழுவி அந்த தீர்த்தத்தை கொள்ள போகிறோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுவான்னா, இந்த பெருமாள் சந்நிதி கதவை கொஞ்சம் சாத்திடுன்னுவா. பூஜை அறை கதவுகள் சாத்தப்படும். இல்லைன்னா ஒரு வாழை இலையாவது எடுத்துன்னு வந்து அந்த பெட்டியில் இருக்கிற பெருமாள் பேரில் அப்படியே போத்தினா போல வச்சிருவா. ஏன்னா இவருக்கு தர்ம சங்கடமா இருக்கும். யார் இடத்துல நாம சேர்த்து கொள்ளுகிறோமோ அவர் கண்ணெதிர பெருமாள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லுவார், அவன் பார்த்துட்டே இருக்கான், நான் என்ன அவனை விட பெரிய மனுஷனா, என் பாதங்களை அவனுக்கு முன்பாக கழுவி நீங்கள் கொள்ளுவதுங்கிறது எனக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கு அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுவாரோ இல்லையோ. அதுக்காக சரி சுவாமி அந்த பிரச்சனையே வேண்டாம், உமக்காக அந்த பெருமாளை இப்ப பார்க்காதபடி நாங்க பண்ணிவிடுறோம் அப்படின்னுட்டு அவர் எங்கும் நிறைந்திருக்கிறாருங்கிறது விஷயம் வேற. இருந்தாலும் பிரத்யட்சமா பெருமாள் கண்ணுக்கு தெரிகிறாரோ இல்லையோ, அங்க போய் அவரை போய் மூடிட்டு வந்துருவா, திருக்காபிஷாத்துட்டு வந்துருவா. அடியன் யோசனை பண்ணி பார்த்தேன், இது இவர் லஜ்ஜப்படுறாருங்கிறதுக்காக மட்டும் அப்படி பண்ணல. அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் வேணும்னு அவரும் வந்துருவார். அதனால் அவரை பாராதபடிக்கு தடுத்து வைத்திருக்கிறோம். அவர் பார்த்தால் அவருக்கும் ஆசை ஏற்படும். அப்பத்தான் இன்னமும் இவருக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிடும். ஐயோ பகவானே வந்து கேட்கிறாரு, இப்ப என்ன பண்றது, இது பெரிய அநியாயம் இல்லையான்னு இவர் துடிச்சிட போறாரே, அதனால அவருக்கு தெரியாதபடிக்கு சேர்த்து கொள்ளுகிறோம்னு சொல்ல வேண்டும். இன்னொரு உண்மை சொல்றேன், நீங்கள் பெருமாள் தீர்த்தம் பெற்றுக்கொள்ளும் போது அதற்கு முன்போ பின்போ விழுந்து வணங்கியாக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை. சேவிக்கிறோம், ஒரு தடவை அப்படி சேவிச்சுட்டு தீர்த்தத்தை வாங்கி கொள்ளுகிறோம். அதே ஸ்ரீபாத தீர்த்தம் பெற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால் முன்பும் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும், பின்பும் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். இந்த ஏத்தம் பெருமானுடைய திருவடி தீர்த்தத்துக்கே இல்லை, பாகவதர்களுடைய திருவடி தீர்த்தத்துக்கு தான் இருக்கிறது.